ஆண்டவரே எனக்கு ஒரு குறையும் இல்லை, அப்போ என்கிட்ட நீங்கள் நிறையா கேட்பீங்களே. இந்த வார்த்தை தான் என்னை அதிகமாக யோசிக்க வைத்தது. உங்களுக்கும் அதே கேள்வி தான். நீங்கள் தமிழ்நாட்டில் போய் பாருங்கள், இந்த டீச்சிங் நிறைய பேருக்கு கிடையாது. ஜீசஸ் மினிஸ்ட்ரியில் கொடுக்கப்படுகிற இந்த ஃபெய்த் டீச்சிங் தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு தெரியாது. நாங்கள் கடந்த வருடம் நம்ம பூண்டியில் முதல்ல தியானம் கொடுக்கும் பொழுது மக்கள் சொன்ன வார்த்தை இதுதான். இத்தனை வருஷங்களுக்கு இது தெரியாமல் போச்சு பிரதர், இது வித்தியாசமாக இருக்குது. எங்களுக்கு இருந்த நிறைய சந்தேகங்களை இது தீர்த்து வைக்கிறது. தமிழ்நாட்டில் மாத்திரமில்லை, நாங்கள் ஸ்ரீலங்காவில் போய் சொல்லும் போதும் அந்த மக்கள் சொல்லிய வார்த்தை அதுதான். அப்போ கடவுள் நமக்கு இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நற்செய்தியை நமக்கு சொல்லிக் கொடுக்குறார், நற்செய்தியின் ரகசியங்களை சொல்லிக் கொடுக்குறார். இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? அதிகம் கொடுத்தவர்களிடம் அதிகம் கேட்கப்படும். ஒரு வசதி இல்லாத ஒரு மனிதர்கள் இல்லையா, அவங்க நான் சொல்கிற இந்த பாஸ்டர் வசதி கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 10,000 15,000 கொடுக்குறாங்க. அதை வச்சுட்டு இவ்வளோ ஊழியங்கள் செய்யும் பொழுது நாம் எவ்வளோ செய்யலாம்? ஒரு நக்சலைட்டாக இருந்த ஒரு மனிதன் ஒரு பாஸ்டராக மாறி ஒரு வில்லேஜை கிறிஸ்துவ வில்லேஜாக மாற்றுறார். அவர் டே டைமில் ஆட்டோ ஓட்டுறாரு, ஈவினிங் சர்ச்சில் போதிக்கிறார், வீடு வீடாக மக்களை போய் சந்திக்கிறார். ஒரு வில்லேஜை கம்ப்ளீட்டாக கிறிஸ்துவ வில்லேஜாக மாற்றிடுறார் ஆந்திராவில். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நாம் என்ன செய்கிறோம்? ஜீசஸ் கேட்பார், அதிகம் கொடுத்தவனிடம் அதிகம் கேட்கப்படும். நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்துருப்பாங்க ஒரு வீடியோவை. ஒரு ஊழியர் 2 கை கிடையாது, 2 கால் கிடையாது, கோடிக்கணக்கான மக்களுக்கு சாட்சி சொல்கிறார் ஆண்டவரை குறித்து இல்லையா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க வீடியோவில், அவருடைய வீடியோவை? ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே இருக்கிறவங்களே இவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்கன்னா அவருடைய ஊழியம் எத்தனை நாட்டுகளுக்கு பரவுது. நம்மள யாராவது ஒருத்தர் 2 கை 2 கால்னு என்ன பண்ணியிருந்திருப்போம்? ஆண்டவரை சபிச்சுட்டு வீட்டு ஓரத்தில் உட்காந்து திட்டிட்டு இருந்திருப்போம். நமக்கு 2 கால் நல்லா இருக்குது, 2 கை நல்லா இருக்குது, நாம் அதை வைத்து என்ன சாதித்தோம்? ஆண்டவருக்காக என்ன செஞ்சோம்? அதுதான் முக்கியம். நான் ஓடினேன், சம்பாதிச்சேன், வீட்டை காப்பாற்றினேன், பிள்ளைங்களை படிக்க வச்சேன், இது எல்லாரும் செய்கிற வேலை. இதான் நமக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த ஆத்தும அறுவடை மிக 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 அவசியம். சரி, நரகத்தை நீங்கள் ஒரு முறை போய் பார்த்துட்டு வந்தீங்க, இல்லை புனிதருடைய வாழ்க்கையில் நரகத்துடைய கஷ்டத்தை பற்றி நீங்கள் படித்து பாருங்கள். நாம் நினைக்கின்ற வேதனை நரகத்தில் கிடையாது, அதோடு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத வேதனை. ஒரு மெழுகுவத்தியில் உங்களால் ஒரு செகண்ட் கை வைக்க முடியுமா? ஒரு செகண்ட் மெழுகுவத்தியில் கை வைக்க முடியுமா? முடியாது. வாழ்நாள் முழுவதும் நெருப்பில் வேகணும்னா சாதாரணம் கிடையாது.